ஒரு முறை ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். அதுல சில லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நான் மினிஸ்ட்ரிக்கு தான் சொல்றேன், கொடுக்கணும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், கொடுக்கலாமா? அந்த அவரும் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான், நல்ல பர்சன். கொடுக்கலாமா இல்ல நம்ம ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம். இது எனக்கு நைட்டு 10 மணிக்கு வருது. இந்த சந்தேகம் எனக்கு மறுநாள் கொடுக்கணும், நைட் 10 மணிக்கு வருது. ஒரு யோசிச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் ஒரு 6:30 7 மணி இருக்கும். எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வசனம் சொல்ல சொன்னார் பாஸ்டர், காலை 7:30 மணிக்கு. என்ன சிஸ்டர் சொல்லுங்க. 2 ராஜாக்கள்ல இருந்து ஒரு வசனம் சொல்றாங்க. நான் அந்த வசனத்தை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு சாலமோன் காசு கொடுக்குறாரு ஒருத்தருக்கு. அதுவும் யாருக்கு கொடுக்குறாரு? வேலைக்காரங்கிட்ட இல்ல. அவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா, வேலைக்காரர்களுக்கு கொடுக்கும்படி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வசனம் சொல்லுது, சாலமோன் அவரிடத்துல கணக்கு கேட்காதிருந்தான், காரணம் அதை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொல்றாரு. இது வாக்குத்தத்த வசனம் இல்ல, இது என்ன கிடையாது, இது வந்து தீர்க்க தரிசனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என் தேவைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்ற ஆளு தீர்க்கதரிசி இல்ல. சொல்ற ஆள் யாரு? சாதாரணமா வீட்டுல நம்ம நினைக்கிற குழம்பு வைக்கிறம்மா. ஆனா அவங்க கர்த்தர் அவங்களோட கூட நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தேவை வரும்போது, வசனம் தேவைப்படும் போது அவர்கள் மூலமாக தேவன் அவரை சந்திக்கிறார். இந்த வசனம் எல்லாம் தியானிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து எங்கே ஒரு போக்கு வசனம். அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் அவ்வளவு தூரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே தீர்க்க தரிசனமாய் மாறும். நீங்கள் அவ்வளவு தூரம் தேவனோடு கூட இருந்தீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தைக்கு என்று ஜனங்களை ஆண்டவர் அனுப்பி வைப்பார். நீங்க பேசுவீங்க, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் பேசுவீர்கள், அவர்கள் உங்கள் மூலமாக விடுதலை பெறுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதைத்தான் பவுலுக்கு சொல்றாரு, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் காண்பிக்க போகிறதை குறித்து நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். அல்லேலூயா.